வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 100 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் ஷஷ ராஜயோகம் மற்றும் கஜகேசரி யோகம். இந்த சேர்க்கை ரிஷபம், மகரம், கும்பம் ஆகிய இந்த 3 அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் இந்த 2 அசுப யோகங்கள் உருவாகி 3 ராசிக்காரர்களுடைய பலனடையக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை ஜாதகம் கிரகங்கள் குறிப்பிடுகின்றன. சனி பகவான் கும்பராசிக்கு மாறுவதால் ஷடராஜயோகம் உண்டாகிறது. குரு பகவான் 1 மே 2024 ரிஷபராசிக்குள் நுழைகிறார் மற்றும் 8 மே 2024 சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். இதனால் கஜகேசரி யோகம் உருவாகிறது. இந்த 2 ஷடராஜயோகம் மற்றும் கஜகேசரி யோகம் உருவாவதால் இவர்களின் இந்த யோகத்தால் சில ராசி மக்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மகிழ்ச்சியை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. வியாழன், சந்திரன் முதல் 4வது, 7வது மற்றும் 10ஆம் வீட்டிலிருந்து கேந்திர வீட்டில் இருந்தால் அல்லது சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால் அது கஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறது. இத்தகைய யோகம் உருவாக வியாழன் மற்றும் சந்திரன் உயர்ந்த அல்லது பலவீனமான நிலையில் இருக்க வேண்டும். அது தவிர இது சுபராசியில் அமையக்கூடாது. இத்தகைய சூழ்நிலையில் கஜகேசரி யோகம் நல்ல பலன்களை தராது. 2025ஆம் ஆண்டு வரை கும்பராசியில் சனி இருக்கப் போகிறார். கும்பத்தில் சனி இருப்பதால் ஷஷமகா புருஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இந்த ராஜயோகம் 5 மகா யோகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மற்றும் மங்களகரமான யோகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. இதனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஷஷ ராஜயோகம், கஜகேசரி யோகம், ரிஷபம், மகரம், கும்பம் ஆகிய 3 அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். ரிஷபராசி மக்களுக்கு ஷஷ ராஜயோகம் மற்றும் கஜகேசரி யோகம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. கர்ம வீட்டில் ஷஷ ராஜயோகம், லக்ன வீட்டில் கஜகேசரி யோகம் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி மக்கள் தங்கள் தொழில் தொடர்பான வெற்றிகரமான முடிவுகளை எடுத்து நலமுடன் வாழ்வார்கள். இவர்களின் சுப பலன்களால் இந்த 2 யோகங்களின் சுப பலன்களால் ரிஷபராசி மக்கள் தங்களின் ஆளுமை முன்பை விட மேம்படும். நிதி நிலைமை வலுவடையும் மற்றும் பங்குதார கூட்டாளிடையே சரியான ஒருங்கிணைப்பு இருக்கும். திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் காலமாக இது இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழிலில் தாங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவதோடு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பெற்று நலமுடன் இருப்பார்கள். இதே காலகட்டத்தில் இவருடைய ஆரோக்கியம் இவர்களுக்கு சாதகமாக ஒத்துழைக்கும். அடுத்து மகர ராசி மக்களுடைய தன வீட்டில் ஷஷ ராஜயோகம் உருவாகிறது. இந்த சுபமான ராஜயோகத்தால் திடீர் நிதி ஆதாயங்களை பெறுகிறார்கள். அவ்வப்போது லாபம் ஈட்டலாம். உங்கள் சொந்த குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்பினால் திருமணமானவர்களுக்கு அந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். இந்த நேரத்தில் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த 2 ராஜயோகத்தால் உங்கள் துணை அல்லது மனைவியுடனான உறவு மேம்படும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல்கள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். இவர்களின் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த 2 யோகங்கள் இவர்களுக்கு துணை புரிகின்றன. அடுத்து கும்பராசி மக்களுடைய லக்ன வீட்டில் ஷஷ ராஜயோகம் உருவாகும். இதனால் இந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் சிறப்பானதாக இருக்கும். இந்த 2 ராஜயோகத்தால் அதிக லாபம் அடைவார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி மக்கள் புதிய திட்டங்களையும் உத்திகளையும் கையாண்டு அதில் வெற்றி பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இதனால் இவர்களுக்கு பொருள் வசதி உயரக்கூடிய தன்மை இருக்கிறது. சிலர் அந்த பொருள் வசதியால் சொத்து சுகம், வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. புதிய சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இருக்கிறது. உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் மற்றும் உங்கள் வருமான ஆதாரமும் அதிகரிக்கும். நிறைய மக்களுக்கு இந்த கும்பராசி மக்கள் தங்கள் இதுவரை பட்ட கடனிலிருந்து வெளிவந்து நலமுடன் சேமிப்பில் அக்கறை கொண்டு செயல்பட்டு நலமுடன் வாழக்கூடிய சூழலையும் அவர்கள் கண்டு மனம் திருப்தி அடைந்து குடும்பத்துடன் மகிழ்ந்து இருப்பார்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.